வணக்கம். குதிரை பேர்ல எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க பேரு, நீங்க நம்ம இருக்கிற லொகேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் தான் உங்களுக்கு செல்வராஜ். நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்பியூர். சரிங்கண்ணா. ஆமாங்க, நம்பியூர்ல இருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் நம்பியூருங்க. சரிங்க. ஆனா திருப்பூர் பக்கமா இருக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கமா இருக்கிறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான், திருப்பூர் பக்கமா இருக்கிறாங்க. உங்க மொபைல் நம்பருங்கண்ணா? மொபைல் நம்பர் 8825420349. ஓகேங்கண்ணா. நம்ம கிட்ட எத்தனை குதிரை இப்ப சேலுக்கு வந்திருக்குங்க? ஆனா சேலுக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு 20 குதிரைக்கு மேல இருக்கு. 20 குதிரைக்கு மேலங்கண்ணா. ஸ்டார்டிங் நம்ம கிட்ட என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் குறைஞ்சது ஒரு 10 ரூபாயில இருந்து இருக்கு. 10 ரூபாயில இருந்து. வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்கண்ணா. அது அந்த குதிரைகளை சேல் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. இப்ப இருக்கிறதெல்லாம் 10 ரூபாயில இருந்து இருக்கு. 10 ரூபாயில இருந்துங்கண்ணா. இப்ப நம்ம பாக்குற குதிரைங்கண்ணா, இது பெண் குட்டிங்க. சரிங்கண்ணா. இது வந்து என்ன பல்லு போடாத குட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டிங்க இது. சரிங்கண்ணா. ஆமா, நல்ல 1 நம்பர் குட்டி, நல்லா ஓடு, மனசு வச்சு ஓடு. இது வந்து நெத்தி விலையோட இருக்கு. சுரங்கு. ஆமா, சுரங்கு குதிரை, சுரங்கும்பாங்க நேரம். அருமையான குதிரைங்க இது. சரிங்கண்ணா. வண்டி பழகிட்டோம்னா நல்ல மனசு வச்சு ஓடும். இது எத்தனை வயசுன்னு பார்த்தா இது எத்தனை இருக்குங்கண்ணா? இது ஒரு 2 வயசா இருக்குன்னா, பல்லு போடல, குட்டி தாங்க. பல்லு போடலீங்க. இப்ப சைஸ் என்ன சைஸ் இருக்கு? சைஸ் ஒரு 45 இருக்குங்க. இது 45 இருக்குன்னா பல்லு போடாத குட்டிங்க இது. தெரியுங்களா? தெரியுதுங்க. 45 இருக்கு. ஆமா, மூஞ்சி நல்ல முகலட்சணத்தோட இருக்கு குட்டி. சரிங்கண்ணா. ஆமாங்க. இது என்ன ரேட் சொல்லுதுங்கண்ணா? ஆனா இது 30 ரூபா சொன்னாங்க. சரிங்கண்ணா. 30 ரூபா சொன்னாங்க. இது இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரேட்டுக்கு இது ஒண்ணா அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாமாங்கண்ணா? வாங்க, உங்க யூடியூப்ல இருந்து வந்தா கண்டிப்பா உங்களுக்கும் பண்ணி தரேன். கண்டிப்பா நல்ல முறையா நான் நல்ல பொருளுக்கு நல்ல ரேட்டு. சரிங்களா. இது எவ்வளவு பண்ணிச்சு ஃபேவரா பண்ணி கொடுக்கும், பண்ணி தரேன். இதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் ஏதாவது இருக்குங்களாங்கண்ணா? இது மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லைங்க. குதிரை பொறுத்த வரைக்கும் நம்மளதெல்லாம் நாட்டு குதிரை மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லைங்க. மேய்ச்சல் முறையில தான் வச்சுட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணா. தனியா சிங்கிள் குதிரை இருந்தா நம்ம ஏதோ தனிப்பட்ட முறையில வீட்டுல எல்லாம் ஃபுட்டு போட்டு பூசாத்தோடு போட்டு எல்லாம் பண்ணலாம். நம்மளதெல்லாம் 20-30 குதிரைங்க. சரிங்கண்ணா. அத்தனைக்கெல்லாம் பண்ண முடியாது. மேய்ச்சல் முறையில வச்சுக்கிறேங்க. சரிங்கண்ணா. சுத்தமா மேய்ச்சல் இல்லைன்னா வேணா நான் அந்த சோளத்தட்டு அது இது வாங்கி அப்படியே கட்டிட்டுன்னு வச்சிருந்தேன். சரிண்ணா. இதுக்கு இப்போ பிரச்சனை இப்ப நமக்கு எப்படி காய்ச்சல் இந்த மாதிரி வர மாதிரி இதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகுங்களாங்கண்ணா? இதுக்கா இதுக்கு வந்து அதிகமா வந்து வயிற்று வலி மட்டும் தான். வயிற்று வலி தான். ஆமா, இதனோட ஃபேவரே வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி ஒண்ணுதான். சரிங்கண்ணா. வேற எந்த நோய் ஜீரணம் ஆகலைன்னா வயிற்று வலி வருங்க. ஜீரணம் ஆகலைன்னா? ஆமா, ஜீரணம் ஆகலைன்னா வயிற்று வலி வருங்க. அதுக்கு என்ன மெடிசன்னா? அதுக்கு மாத்திரை இந்த மாதிரி இருக்கு? மெடிசன்னா நாட்டு வைத்தியம் இருக்குங்க, இங்கிலீஷ் மெடிசன். நம்ம இப்போ நாட்டு வைத்தியத்து முறையில வந்தோம்னா என்ன பண்ணணும்னா? நாட்டு வைத்தியம் எனக்கு தெரிஞ்சு ஊறுகாய் தாங்க அதிகமா. ஊறுகாங்களா? ஆமா, ஊறுகாய் தான் அதிகமா கொடுப்போம். ஊறுகாய் வந்து நாக்குல வச்சு விட்டா அளவுக்கு நல்லா ஆகும். அப்புறம் அதுவும் போக பச்சை தீன் மேய்ச்சல் கொடுத்தா ரெடி ஆகும். சரியா போயிருங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. சரி, நம்ம அடுத்த குதிரை பார்க்கலாம். ஓகேங்க. வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்கண்ணா. நம்ம எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? சூரிப்பமலைங்கண்ணா. சூரிப்பமலைங்க. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ எப்படி இந்த குதிரை வளர்த்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல, நாமளும் ஒண்ணு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணன் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்தாருங்களா? பண்ணி கொடுத்தாருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வந்து நீங்க பார்த்ததுல ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது இது தப்பு ஏதாவது இருக்கா? பாத குதிரை எங்களுக்கு இந்த மனசு பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்கண்ணா. இப்போ வேலையை முடிச்சிட்டோங்கண்ணா. ஓகே, அண்ணா நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காருங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. இந்த குதிரைங்கண்ணா, இந்த குதிரை பாத்தீங்கன்னா பொட்டை குதிரைங்க. சரி, குதிரை இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45-46 வருங்க. சரிங்கண்ணா. குதிரை சேனையா இருக்குங்க. சுழியில் சுத்தம் குதிரை சேனையா இருக்கு. எத்தனை மாசம் சேனைங்கண்ணா? அது ஒரு 7 இருந்து 8 மாசம் 9 மாசம் இருக்கலாம். சரிங்கண்ணா. ஆமா. இது சைஸ் என்ன சைஸ்? சைஸ் ஒரு 45-46 வருங்க. சரி, வண்டியில ஓடுன குதிரை தாங்க. வண்டியில ஓடுன குதிரைங்க. சரிங்கண்ணா. கரிகால் கும்மியத்துக்கு நேரம் நல்ல குதிரைங்க இது. சரிங்கண்ணா. ஒரு எடுத்துட்டு போனா 2-3 மாசத்துல குட்டி போடுங்க. 2-3 மாசத்துல குட்டி போட்டுருங்க. ஆமா. சரிங்க. இது ஏஜ்ங்கண்ணா? ஏஜ் வந்து ஒரு 7 இருந்து 8 வயசு இருக்கு. 8 வயசுங்க. கம்னரா. ஓகே. இதுக்கு உண்டான ரேட்டுங்கண்ணா? இது வந்து ஒரு 22 ரூபா சொன்னாங்க. 22ங்கண்ணா. ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. இது சுழியெல்லாம் சுத்தாங்க. ஓகே. கரிகால் கும்மியத்துங்க. நல்ல குதிரை, பெண் குதிரை. சரி, நான் அடுத்த குதிரை பார்ப்போங்க. சொல்லுங்கண்ணா. இது வந்து புளியம்பூ கல்டாங்க. என்ன புளியம்பூ கல்டா? புளியம்பூ கல்டா அம்மாங்க. சிவப்பு கல்டா அம்மாங்க. ஜூரி. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. சரிங்கண்ணா. இது வந்து பெண் குதிரை. இது சினையா இருக்கும் குதிரை. இது சரிங்க. ஆமா. சைஸ் வந்து ஒரு 40-42 இன்ச் இருக்குங்க. சரிங்கண்ணா. போனிக்கு சேருங்களா இல்ல எப்படிங்கண்ணா? புரியல. போனிக்கு சேருமா இல்ல? இது போனி இல்லைங்க. போனிங்கிறது வந்து என்ன சைஸ் வரைக்கும் இருந்தா? போனி வந்து 30ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 25 எடுத்துட்டு ஒரு 35 இருக்கிறதா போனி. அதுக்கு மேல எல்லாமே நார்மல் தான். ஆமா, நார்மல் தாங்க. சரிங்கண்ணா. இது போனி டைப்ல தாங்க. குதிரை வந்து சாதுவா இருக்கு. சரிங்கண்ணா. நம்மளுக்கு குதிரை மெயின் வந்து குணம் தான் முக்கியம். போனி எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் டராரா தான் இருக்கு. சரி. ஆமா, இதெல்லாம் சாதுவா இருக்கு குதிரை.
இது வந்து நார்மல் குதிரை தாங்க. இது வண்டியில ஓடுன குதிரை ரைடிங் போய்க்கலாங்க. சின்ன பசங்க உட்காந்து ஓட்டுனா அப்செட் பண்ணது குதிரை. ஓனத்துல எந்த தப்பும் இல்லை. நல்ல சாதாரண குதிரை, நல்ல மூஞ்சி சிறு மூஞ்சியான குதிரை. சரிங்க. இது ஏஜ் எவ்வளவு இருக்குங்கண்ணா? இது ஏஜ் வந்து ஒரு 7 to 8 வயசு இருக்கு. 8 வயசுங்க. ஆமா. செனா எத்தனை மாசம் இருக்குங்கண்ணா? செனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 8-9 மாசம் இருக்கணும். 8-9 மாசம். 8-9 மாசம் செனை இருக்கணும். சரிங்கண்ணா. இது நல்ல பொருள் தாங்க. இது ரேட்டுங்கண்ணா? இது ஒரு 22 ரூபா சொன்னாங்க. 22ங்கண்ணா? 22 ரூபா. ஏதாவது முன்ன பண்ணிக்கலாம். நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி, ஓகே. அடுத்த ஊருக்கு போய்க்கலாம். ஆனா இந்த குட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து சம்மனுங்க. சரிங்கண்ணா. சம்மன் குட்டிங்க, பொடி குட்டிங்க. ஒரு குறைஞ்ச ஒரு 3 to 4 மாசம் இருக்கணும் குட்டி. சரிங்கண்ணா. ஆமாங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 இன்ச் இருக்குங்க. பெண் குட்டிங்க. இப்பவே 40 இருக்குதுங்க. 40 இருக்குங்க. சரிங்கண்ணா. ஆமா. இந்த சைஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாங்கண்ணா இதுகிட்ட? சைஸ் குறைஞ்ச ஒரு 46-47 எதிர்பார்க்கலாம். 48 எதிர்பார்க்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு என்ன ரேட் சொல்லுதுங்கண்ணா? இது வந்து 14 ரூபா சொன்னா நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. இது சுழிங்கண்ணா? எதுங்க இதுக்கு சுழி? இது சுழி வந்து சுழி சுத்தம் தாங்க. 9 சுழி சுத்தங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்க. சரி, அடுத்த வரைக்கும். ஆனா இந்த குட்டிங்கண்ணா? இந்த குட்டி வந்து கரிக்கால் கும்மியத்துங்க. சொரங்க டைப்ல இருக்குது. கரிக்கால் கும்மியத்து. சரிங்கண்ணா. ஆமா. குட்டி வந்து இப்பதான் ஒரு 4 இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்குங்க. 6 மாசம் தாச்சுங்களா? 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. சரி சரி. 6 மாசம் இருக்காது. குட்டி இப்பவே 5 ஜான் இருக்குதுங்க. 5 ஜானுன்னா 41 இன்ச் இருக்கு. சரிங்கண்ணா. ஒரு 5 மாசத்துக்கு 41 இன்ச் இருக்கு. பொட்டை குட்டிங்க. பொட்டை குட்டி. பொட்டைக்குட்டி 9 சுழி சுத்தாங்க. தெளிவான குட்டிங்க. எந்த தப்புமே கிடையாது. எந்த தப்பும் கிடையாது. அக்யூரேட்டான குட்டி, நல்ல சாதுவான குட்டிங்க. சரிங்கண்ணா. ஆமா. இது என்ன சைஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கண்ணா? இது சைஸ் ஒரு 48-49 எல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துருங்களா? ஓகே ஓகேங்க. இதை வளர்த்துறது பொறுத்து. வாங்கிட்டு போய் தீன் போடாம கட்டி வச்சிருந்தாங்கன்னா 49-47 பார்க்க முடியாது. ஏதோ நல்ல முறை வளர்த்தி நல்லா தீன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து ஓடியாடி வச்சிருந்தாங்கன்னா. இப்ப அருகம்புல்ல மட்டும் இருக்கிற பக்கம் மேல கட்டி வச்சிருந்தா இந்த சைஸ் வருங்களா? இல்ல அதுக்கு உண்டான ஃபுட்டு கொடுக்கணுங்கிறீங்களா? சைஸ் அருகம்புல்லு கொடுக்கணும். கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏதோ பூசத்தோடு அதுக்கு உண்டானது எதுவும் கொடுத்தோம்னா குட்டி ஒரு நாளைக்கு நல்ல முறையை எதிர்பார்க்க. யாரு வந்தாலும் வீட்டுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி குட்டியெல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா யாரு வந்தாலும் இந்த குட்டி குடுனான்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. ரேஸ்க்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பொருள் தாங்க. இதுக்கு ரேட் எவ்வளவு கோட் பண்றீங்க? இது 25 ரூபா கோட் பண்ணுங்க. 25ங்க. ஆமா. அதுல நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி, ஆல்ரெடி கேட்டாங்க. நான் தான் கொஞ்சம் வர முடியும். குட்டி அதிகமா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சரிங்கண்ணா. நல்ல பொருள். இல்ல நானே வந்து பாத்தீங்க வரவங்க எல்லாம் இந்த குறையை தான் கேட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இது வந்து அவ்வளவு எந்த தப்பும் இல்லை. அக்யூரேட்டா இருக்கு. சரிங்கண்ணா. ஆமாங்க. அதுல ஒரு 25 அதுலயே அனுசரிச்சு கொடுக்கலாம். நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஆனா இந்த குட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த குட்டி வந்து பெண் குட்டிங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. சுழி வந்து 9 சுழி சுத்தங்க. சரிங்கண்ணா. இது கண்ணுல ஏதோ ஒரு வெள்ளை கலர் ஏதோ வர மாதிரி இருக்குதுங்க. இது வந்து கண்ணுல ஏதோ குச்சி அடிச்சிருச்சு. ஆனா கண்ணால தெரியுங்க. கண்ணால தெரியுது. சரிங்கண்ணா. கண்ணு தெரியுது. சரிங்க. ஏதோ கொஞ்சம் மேய்ச்சல் தரத்துல ஏதோ அடிச்சிருக்க மாட்டேங்குது. இது 9 சுழி சுத்தங்க. இது நல்ல பொருளுங்க. இதுக்கு எத்தனை மாசம் இருக்குங்கண்ணா? எதுங்க இந்த குட்டிக்கு? இந்த குட்டிக்கு ஒரு 6 to 7 மாசம் இருக்குங்க. இது ஒரு 41 இன்ச் இருக்கு. 41ங்க. 7-8 மாசமே இருக்கணுங்க. சரி சரிங்க. இதுக்கு என்ன ரேட்டு கோட் பண்றீங்கண்ணா? இது ஒரு 12 ரூபா கோட் பண்றாங்க. 12 ரூபா. ஆமாங்க. வந்தாங்கன்னா அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி, ஓகே. இது குட்டி இறக்குறதுக்கு அருமையான குதிரைங்க. பெண் குதிரைங்க. பெண் குட்டிங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. சரி, நல்ல குட்டி தாங்க இது. வந்து ஆண் குட்டிங்க. சரிங்கண்ணா. இது 9 சுழி சுத்தம். இது குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மாசம் குட்டிங்க. 3 மாசம் குட்டி தான் இருக்குங்கண்ணா. சரி, நல்ல குட்டிங்க. நல்ல லைனேஜ். நல்லா எப்படி சொல்றது, நல்ல வர்க்கம். நல்ல உடம்பு கட்டோட இருக்குது. இங்கிலீஷ் சொல்லணும்னா லைனேஜ் குட்டிங்க. இது நாட்டுக்குள்ள இது லைனேஜ்னு நம்ம மக்கள் ரொம்ப போட்டோ நோட்டி தெளிவாங்க. இது வந்து உடம்பு கட்டோட இருக்குது குட்டி. நல்ல உருளை கட்டையாட்டம். இப்போ தாய் இல்லாம இந்த குட்டி வந்து இப்ப எப்படின்னா பாலுக்கு அதெல்லாம் நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க குட்டி. சரி சரி. நல்லா மேய்ஞ்சுக்குது. மேய் மட்டும் பிடிக்குது. இல்லைன்னா ஒரே வாரத்துல உடஞ்சிருக்கும்ல. குட்டி வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப 10 நாள் பக்கமா ஆச்சு. சரிங்கண்ணா. நல்லா மேய்ஞ்சுக்குது. சாதுவான குட்டிங்க. நல்ல பழக்கம் இருக்கு. சரி சரிங்கண்ணா. மேய்ச்ச தனியா வாங்கி வளர்த்துறவங்களுக்கு அருமையான குட்டிங்க. இந்த குட்டில இருந்து வளர்த்துறவங்களுக்கு எல்லாம். ஆமா. இது நாசி கலருங்க குட்டி. நாசி கலர்னா? ஆமா, நாசி கலர் குட்டி, ஆண் குட்டிங்க. சரி சரிங்கண்ணா. சுழிங்கண்ணா? சுழி 9ங்க. 9 சுழிங்கண்ணா. 9 சுழி சுத்தம். இது சைஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாங்கண்ணா? சைஸ் வரும் ஒரு 46-47 எல்லாம் பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு ரேட்டுங்கண்ணா? இது வந்து ஒரு 12 ரூபா சொன்னாங்க. அதுலயே பண்ணிக்கலாம். ஆமா, நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்போம். ஓகேங்கண்ணா. ஓகே. ஆனா இந்த குட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பெண் குட்டிங்க. சரிங்கண்ணா. இது வந்து ஒரு 7 to 8 மாசம் இருக்கு. சரிங்கண்ணா. ஆமா. இது சுழி தப்பு தான். குட்டி வந்து கரிக்கால் கும்மியத்து. சுழி தப்புனா என்ன சுழி தப்பு இருக்குங்கண்ணா? சுழி தப்புனா
இது விலங்கு இருக்கு. விலங்கு சுழி. அது என்ன விலங்கு சுழிங்கிறது என்ன எதுக்கு விலங்கு சுழின்னா கால் உள்ளதம்பாங்க. அதெல்லாம் அது என்னது பண்ணுது சும்மா அது சுழி எல்லாம் நீங்களும் வச்சுக்கிறீங்க அப்படி இல்ல. எக்கச்சக்கமான குதிரை இருக்குது. சுழி வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா எடுத்துட்டு போய் நல்லா இருந்துச்சு அது இருந்துச்சு சொல்லுவீங்க. யாரும் இல்ல தப்பா எடுத்துட்டு போய் நல்லா இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க. கொல்லிக்கால் கொடுத்துக்கிறேன் உச்சி முட்டி கொடுத்துக்கிறேன் எல்லாம் கலந்து எல்லாம் அவங்க வந்து சுழியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் நம்ம கிட்ட வர கஸ்டமர் 10% சுழி பாக்குறாங்கன்னா மீதி ஒரு 80% வந்து சுழி பத்தி கேட்க மாட்டாங்க. எனக்கு குதிரை அழகா இருந்தா போதும் லட்சணமா இருந்தா போதுன்னு வர எத்தனையோ பேர் வர்றாங்க. சரி சரி. அவங்களுக்கு அதான் அது மாதிரி குட்டிகளாக கொடுத்துக்கிறது. இது வந்து இப்போ சுழி மிஸ்டேக் இருக்கு. இது இப்போ ரேட்டுங்கண்ணா? ரேட்டு கம்மி அளவு சொன்னாங்க 12 ரூபா சொன்னேன். அதுல நெகட்டிவ்ல இருக்கு. அது எதாவது பண்ணிக்கலாம் அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி ஓகேங்கண்ணா. எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? இது ஒரு 8 மாசம் குட்டிங்க. சரி ஓகே. ஆமா இது ஒரு மீறி போனா ஒரு 40 இன்ச்சு இருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இந்த குதிரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து என்ன சொல்றதுங்க ஆண் குதிரைங்க. சரிங்க குதிரை. சுழியில் சுத்தம். இது வந்து நல்லா ரைடிங் போகுங்க. நல்லா ரைடிங் போகுங்க. குழந்தைகளுக்குலாம் ஆகுங்க. குழந்தைகளுக்கு ஆகுங்க. சரிங்க. ரைடிங் சூப்பரா போகும். சாதுவா இருக்கும் குதிரை. இதுக்கு ஏஜ்ங்கண்ணா? ஏஜ் ஒரு 6 ல இருந்து 7 வயசு இருக்கு. சரி சரிங்கண்ணா. சைஸுங்க? சைஸ் ஒரு 40 தான் இருக்கு. 40 இன்ச்சு இருக்கு. குண்டுங்க. ஆண் குதிரை காய உடைச்சு கொண்டு இது நல்லா ஓட்டிக்கலாங்க. சரி சரி. ஒரு ஆப்டா பண்ணதுங்களா? இது ஒண்ணு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. சரிங்கண்ணா. இந்த கொட்டை குதிரை கம்முனு வந்துக்குங்க. இங்க ஏரிக்கு வந்து அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க. சரி சரிங்கண்ணா. டாடா வந்துருங்க. இதுக்கு ரேட் எவ்வளவு இது பண்றீங்கண்ணா? இது வந்து 22 ரூபா சொன்னாங்க. 22ங்க. அது அனுசரிச்சு எல்லாம் பண்ணிக்கலாங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு. இது நல்ல சாதுவா இருக்குது. ஓட்டிக்கலாம். குழந்தைங்க ஆசைப்படுறாங்க இல்லைங்களா இந்த ரைடிங் ஓட்டுறதுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருக்கும்போது ஓட்டிக்கலாம். இது தேவையான பிட் இதெல்லாமே வந்து இதுக்கு சைஸ்ல இருக்குங்க. இதே சைஸ்ல வாங்கிக்கலாங்க. ஆமாங்க. இந்த ஷேடல் இதுக்கெல்லாம் ஷேடல் இருக்குங்களா? இதுக்கு ஷேடல் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்குங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய ஒரு ஓட்டுற மாதிரி குட்டி குழந்தைங்களா ஓட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு தொந்தரவு இல்லாத குழந்தையில எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. சரி சரிங்கண்ணா. ஒண்ணும் தெரியாத குழந்தை கூட எடுத்துட்டு போய்க்கலாம் வந்துக்கலாம். இது காயோட இருந்துச்சுன்னா அது உதைக்கும் கடிக்க எல்லாம் பண்ணு. ஆமா. அப்புறம் என்ன மினியேச்சர்னா அது இன்னும் கொஞ்சம் தொந்தரவான. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குதிரைங்க. சரி ஓகே. காயோட செஷன் இது பொட்டை குதிரையாட்டேன். தீனை போட்டா சாப்பிட்டு அதனோட ரைடிங் போயிட்டு கிடக்க வேண்டியது. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே. ஆனா இந்த குதிரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து பெண் குட்டிங்க. சரிங்கண்ணா. குட்டிங்களா? குட்டி. சரிங்கண்ணா. நான் பல்லு போடாத குட்டி. இன்னும் பல்லே போடலீங்க. பல்லு போடலீங்க. சரிங்கண்ணா. சைஸ் இப்போ 47 இருக்குங்க. நல்ல குதிரை. சரி சரிங்க. இது எப்படி 50 இன்ச் வருங்களா? இப்போ ஒரு 48க்கு 50 எல்லாம் கெட்டியா 50 கெட்டியா வந்துருங்க. கெட்டியா எதிர்பார்க்கலாம். குதிரை நல்ல குதிரைங்க. போன டைம் ஒரு வீடியோக்கார் வந்தாடி அவருக்கு வந்து தொடர்க்கு விடல. இப்ப பரவாயில்ல ஏதோ தொட்டு இந்த அளவுக்கு நிக்குது. சரி சரி. இன்னொரு ஒரு வாரம் விட்டோம்னா குதிரை பழக்கம். யூஸ் பண்ணிக்கலாங்களா? அருமையான குதிரைங்க இது. சரி சரிங்க. நீங்க எடுத்துட்டு போய் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நம்ம பழக்கம் இல்ல. பல்லுப்படா குட்டி அதனால ரைடிங் பழக்கம் இருக்காது. என்ன பல்லே போடல. நீங்க பக்கத்துல வந்து குதிரை அப்படியே மேல. இது வந்து என்ன பல்லுப்படா குட்டி. நல்ல பொருள். இப்பயும் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. ஆமாங்க. மனசு வச்சு ஓடுங்க இது. இதுக்கு சுழியெல்லாம் எப்படிங்கண்ணா? இது சுழி வந்து மஸ்து முன்ன பண்ண இருக்குங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. 9 சுழி மஸ்து முன்ன பண்ண. அதே வந்து ஒவ்வொருத்தரும் 6 மஸ்தும்பாங்க ஒரு தீஸ் கட்டும்பாங்க. அதெல்லாம் இருக்கிறத அவள் சொல்லிட்டேன். சரி சரி. பொருள் சுழியோட அருமையான பொருள். நல்ல தரமா இருக்குதுங்க. நல்ல தரமான பொருள். பல்லு போடா குட்டி. ஒரு 2 வயசு தான் இருக்கு தீராது. சரி சரி. 2 வயசு இருக்குன்னா பல்லே போடல குட்டி. தெரியுதுங்களா? இது இப்ப என்ன ரேட் இது பண்றீங்கன்னா? இது வந்து 35 ரூபா சொன்னாங்க. அதுல ஏதாவது பண்ணிக்கலாங்களா? நேர்ல வந்தா பாக்கலாங்க. ரெடி பண்ணா இதே ஒரு நல்ல விலைக்கு விக்கலாம். ஆமாங்க. மனசு வச்சு ஓடும் குதிரை. இது இப்ப பெரிய காட்டி வாடிக்கல கிராஸ் பண்ணலாம். காது அமைப்பு பாருங்க. அதாங்க காட்டி வாடிக்கல இப்ப கிராஸ் பண்ணா குட்டி நல்லா தெளிவா எடுத்துறலாம். தெளிவா அரைக்கலாம். இதே ஓடுங்க. ரேஸ் ஓடுறீங்களா? அருமையான பொருள். இந்த காது அமைப்பு மூஞ்சி அமைப்பு கண் அமைப்பு எல்லாம் பாருங்க. நல்ல பொருள். ஃபேஸ் வேணா நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. மான் குட்டியாட்ட நல்ல பொருள். இந்த டைம் வந்து அருமையான பொருள். இது ஒண்ணு அந்த செவல குட்டி ஒண்ணு பல்லு போட குட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டி. இது இப்போ வந்து 35 ரூபா சொல்லுதுங்க. 35 ரூபா சொல்றேன். சரிங்கண்ணா. நேர்ல வந்து ஏதாவது அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நேர்ல வந்து கொஞ்சம் அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி. ரேஸ்காரங்கள தைரியமா எடுத்துட்டு போலாம். ரேஸ்க்கு தான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. அதான் பாத்துட்டு இப்போ இது வரைக்கும் அது கை முட்டாத குதிரை இப்போ ஒரு அளவுக்கு மனுஷனுக்கு ஒட்டி நிக்குது. பரவாயில்ல. இதே ஸ்பீட்ல வண்டி பழகிட்டோம்னா நீங்க 2 வேலைக்கும் போது ஏதோ பந்தயமா அடிச்சு போடலாம். சரி ஓகேங்கண்ணா. அந்த அளவுக்கு நல்ல பொருள். சரி ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே. ஆனா இந்த குண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கம்மனு இது வந்து பெண் குதிரைங்க. சரி. கரிகால் கும்மியத்து நல்ல குதிரை. இது வந்து வண்டி ரைடிங் எல்லாமே இருக்கு. சரிங்கண்ணா. இது குட்டியோட இருக்கு. அதான் குட்டி இது வதல் குட்டிங்க. ஆமா. சரிங்கண்ணா. ஆமா. இது வந்து ஒரு சேல் ஆயிடுச்சுங்க. சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. ஆமாங்க. சரி சரி. குட்டியோட சேர்த்தீங்களா? இல்ல, இது குதிரை மட்டுங்க. குதிரை மட்டுங்கண்ணா. ஆமா. சுழிங்கண்ணா? சுழி 10 சுழி சுத்தம். 10 சுழியோட இருக்குங்களா?
சரி சரி. மடி சனையா இருக்க மாட்டேங்குதுங்களா? மடி சனையா இருக்குங்க. சரி சரிங்கண்ணா. நல்ல பொருள். இது எந்த ஊர் கொடுத்துச்சுங்கண்ணா? இது வந்து இங்க பக்கத்துல தாங்க, லோக்கல்ல. சரி சரிங்கண்ணா. சரி, அப்போ அடுத்த அது குட்டி தனியாக சேல் பண்றீங்களாண்ணா? அது குட்டி இப்போதைக்கு கொடுக்கலைங்க. அது